ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுக செருமுதுகள்ல இல்லைங்களா, மாடுக செருமும் போது அவங்க தொண்டையில் ஏதாவது மாட்டியிருக்கும். அதாவது ஊக்கு, முள், கம்பி இந்த மாதிரி மாட்டியிருக்கும். அதை நம்ம உறிஞ்சி எடுக்கிறோம். நாங்கள் உறிஞ்சி எடுத்துருக்குறோம். அது நிஜமாவே எனக்கு பார்த்திங்கன்னா, அந்த கம்பி இதெல்லாம் போய் மாட்டுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை இந்த வீடியோ மூலியமா நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தண்ணி தொட்டியிலேருந்து தான் வாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா, அவங்க தொக்கை எடுக்கிறவங்க அந்த கம்பியை வச்சு உறிஞ்சுறாங்க இல்லைங்களா, அந்த கம்பிக்குள்ளே எதுவும் வச்சு இருக்குது அப்படின்னு எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிடுவாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு மாடு தொக்கை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு எங்கள் ஊரில் 300 இந்த காய்ச்ச வந்த மாட்டுக்கு தொக்கை எடுத்தோம். 2 கம்பி கட்டு கம்பி இத்து போன மாதிரி உள்ளுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அது தண்ணி குடிக்கும்போது செருமிகிட்டே இருந்தாங்க, தீனி திங்கும்போது செருமிக்கிட்டே இருந்தாங்க. உடம்பு வேறு சரியில்லையா, சரி கூப்பிட்டு எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்தோம். இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேங்க. எடுத்து கொடுத்துருக்காங்க. ஊக்கு இந்த மாதிரி முள் இதெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி எடுத்துருக்கிறீங்களா? இது உண்மைதானா அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அந்த கம்பியோ ஏதோ உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அது இருந்த அங்கனக்குள்ளே சில மாதிரி பிடிச்சிருக்கும். அதுக்கு ஒரு மருந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மருந்து ஊற்றணுன்னா அது 100, 200 இல்லை, 300, 500 ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை ஊற்றியே ஆகணும், புண்ணாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வர்ற மருந்தையும் ஊற்றி விடுறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. ஒரு வேளை அவங்க உரியிற கம்பிக்குள்ளே கம்பியை வச்சு உறிஞ்சி எடுக்கிறாங்களோ என்னவோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குதுங்க.